அனைவருக்கும் அன்பார்ந்த காலை மாலை வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அது உண்மையானது. நாம் புதிய வகுப்புகளை ஆரம்பிக்கின்றோம். மீண்டும் தை மாதம் 18ஆம் தேதி, அதாவது வருகிற சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு ஆரம்பிக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு கிழமையும் செவ்வாய் வியாழன் மாலை 7:30 மணிக்கு நமது ஆரம்ப வகுப்புகள் ஒரு 2-3 மாதங்கள் தொடரும். ஆரம்ப வகுப்பு முடித்தவர்களுக்கு இடைநிலை வகுப்புகள் வெள்ளி ஞாயிறு நடைபெறுகின்றது. மற்றும் காலை தியானம் நாம் செவ்வாய் வியாழன் காலை 4:30 மணிக்கு நாம் தொடர்கின்றோம். விரும்புவோர் அதில் இணைந்து கொள்ளலாம். நமது தொடர் விளக்கங்கள் நம்மை தொடர்பு கொள்ளும் போன் விளக்கங்கள். இன்று சங்கராந்தி, மகர சங்கராந்தி. மகர சங்கராந்தி என்ற மகரம் என்றால் சூரியன் வந்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வர ஆரம்பிக்கின்றார். இந்த நாளையே நாம் தைப்பொங்கல் என்று கொண்டாடுகின்றோம். சூரிய வணக்கம், சூரிய நமஸ்காரம். சூரியனுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். எமக்கு தேவையான அனைத்தையும் தந்தருகின்றார். அத்தோடு இதனுடைய இந்த மகர சங்கராந்தி, அதாவது தைப்பொங்கல் திருநாளின் மேலும் சூட்சுமமான விளக்கங்களை நாம் ஸ்ரீமாதஜியின் உரை மூலம் காண்போம். இந்த சூரிய தேவன், சூரியனுடைய வெப்பம் கடவுளின் அன்பின் அரவணைப்பை குறிக்கின்றது. இந்த படைப்பு, இந்த பிரபஞ்சம் முழுவதும், இந்த பூமியில் இருக்கும் அனைத்தும் எமக்கு வாழ்வாதாரமாக அமைகின்றது, எம்மை பாதுகாக்கின்றது, எம்மைக்கு ஊட்டமளிக்கின்றது, எம்மை அரவணைக்கின்றது. இந்த சூரிய வெப்பமும் கடவுளின் அன்பின் அரவணைப்பாகும். சூரிய வெப்பம் இல்லாது நாம் வாழ முடியாது. உயிரினங்கள் வாழ முடியாது. இந்த பிரபஞ்சமே இயங்க முடியாது. இன்றைய இந்த தைப்பொங்கல் நாள் வந்து ஒரு அகப்புரட்சி, அதாவது புனித புரட்சி நாள், நல்லவையை தொடங்கும் நாள். அது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று அதனால்தான் அவர் சொல்லப்பட்டிருக்கின்றது. சங்கராந்தி, சான் என்றால் மங்களகரமான, கிராந்தி என்றால் புரட்சி. இது ஒரு மங்களகரமான புரட்சி. அதாவது நாம் பழையவற்றில் இருந்து வேண்டாதவை, அழிவுகரமானவற்றை விடுத்து மேல் நோக்கி சொல்லும் ஒரு முன்னேற்ற புரட்சி, புனித புரட்சி மற்றும் எமது உள்ளுக்குள் நடைபெறும் மாற்றம், புரட்சி ஆகும். இதுவே தைப்பொங்கல் திருநாள். சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வரும்போது நமக்கு சூரிய ஒளி நிறைய கிடைக்கின்றது. சூரியன் ஒளிக்கதிர்கள் இருளை போக்குகின்றது.
ஒரு புதிய ஒரு புதிய நிகழ்வுகள் நடைபெற ஆரம்பிக்கின்றது. எமக்குள் குண்டலினி அன்னை எழுப்பப்பட்டிருக்கின்றார். நாம் இப்பொழுது முன்பிருந்ததை விட ஒரு புதியவர்களாக மாறியிருக்கின்றோம். நமக்கு தெரியும், நாம் எம்மை உள்ளாய்வு செய்தால் நமக்கு தெரியும், நாம் சகயோகாவுக்கு சேர முன்பு இருந்த எமது நிலையும் சேர்ந்த பின்பும் எமக்குள் எமக்கு உள்ளுக்குள் நிறைய மாற்றங்கள், அதனால் நமது வாழ்வில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை நாம் காணலாம். உள்ளும் புறமும் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. நமது உள்ளுக்குள் முக்கியமாக நமக்கு அறியாமை இருள் போய் நிறைய அறிவு கண் நமக்கு திறந்திருக்கின்றது. அது எமக்குள் இருக்கும் குண்டலினி தாய் சக்தி மூலமாக எமக்கு அவரை வெளிப்படைய செய்ததன் மூலமாக எமக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே நாம் எமக்குள் இருக்கும் அந்த குண்டலினி அன்னையை நாம் வணங்க வேண்டும். நாம் இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பவர்கள் உப்பு நீரில் கால்களை நாம் தண்டி உப்பு நீர் கால்களை வைத்து எம்மை சமநிலைப்படுத்திய பின்பு நாம் ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை கேட்போம். தைப்பொங்கல் அதாவது சங்கராந்தி பற்றிய உரை. இப்பொழுது எமது இரு கைகளையும் அடியில் வைத்து எமது கவனத்தை நாம் தலை உச்சி குலுக்கி கொண்டு செல்வோம். சுழுமுனை நாடி. சுழுமுனை நாடி மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த சுழுமுனை நாடி விரிவடைய வேண்டும். விரிவடைந்து மேலும் மேலும் விரிவடையும் போது குண்டலினி அன்னை மேலும் மேலும் அந்த குண்டலினி அன்னையின் சக்தி மேலும் மேலும் அதிகமாக நமக்கு மேலெழும்பி வர அது வாய்ப்பளிக்கும். எனவே நாம் சுழுமுனை நாடியை விரியடைய செய்வதற்கு நமது இருதய பீடத்தை திறக்க வேண்டும். தலை உச்சி குழி நமது இடது இருதயத்தை நாம் திறப்பதன் மூலம் தலை உச்சி குழி திறக்கின்றது. எனவே இருதயத்தில் நாம் நமது வலது கையை வைத்து பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எமது இருதயத்தில் வாருங்கள். எமது இருதயத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். அதில் எந்த விதமான கள்ளமோ கபடமோ சூதுவாது இல்லாது ஸ்ரீ கணேசரை போல் குழந்தை உள்ளம் கொண்ட தூய்மையான, நேர்மையான, உண்மையான, சத்தியம் நிறைந்த எளிமையான இருதயத்தை நமக்கு தந்தளுங்க. அன்னையின் அன்பு நிறைந்த இருதயத்தை தந்தருளுங்க. ஸ்ரீ கணேசரின் குழந்தை உள்ளம் மற்றும் அவருடைய விவேக புத்தி நிறைந்த இருதயத்தையும் நமக்கு தந்தருளுங்க. மன உறுதி கொண்ட இருதயத்தை நமக்கு தந்தருளுங்க.
சத்தியத்தில் உறுதியாக நிற்கும் இருதயத்தை நமக்கு தந்தருளும். இருதயம் எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையாகின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த எல்லாம் வல்ல இறைவனின் பிரதிபலிப்பை மிக தூய்மையாக நமக்குள் ஆத்மாவாக ஒளிரச் செய்ய முடியும். மாட்டுச்சி, எனது இருதயத்தில் பிரகாசிக்கும் ஆத்மாவுக்கு நான் தலை வணங்குகின்றேன். ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளுக்கும் நான் தலை வணங்குகின்றேன். எனது ஆத்ம விழிப்புணர்வுக்கு நான் தலை வணங்குகின்றேன். எனது கூட்டு விழிப்பு நிலைக்கு நான் தலை வணங்குகின்றேன். எனது ஞானத்துக்கு நான் தலை வணங்குகின்றேன். தூய கடவுளிடமிருந்து வரும் அந்த தூய அறிவோடு நான் ஒன்றான நிலை, அங்கு எந்த மனக்குழப்பமோ எந்த சந்தேகங்களோ இல்லாது அந்த இறை அறிவோடு இறை ஞானத்தோடு ஒன்றான நிலைக்கு நான் தலை வணங்குகின்றேன். இப்பொழுது நமது வலது கையை மடியில் வைத்து இரு உள்ளம் கைகள் தலை உச்சி குழியை அவதானிப்போம். நாம் நுண்ணதிர்வுகளை உணரக்கூடியதாக இருக்கிறது. இந்நிலையில் குண்டலினி எண்ணெய் எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது முறை இரண்டாவது முறை, மூன்றாவது முறை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதச்சியை வணங்கி இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். இப்பொழுது நமது கால்களை உப்பு நீரில் வைப்போம். கடந்த காலம் முடிந்த ஒன்று. நாம் எமது தெய்வீக தாயும் தெய்வீக குருவுமான ஸ்ரீமாதச்சியிடம் வந்த பின்பு, ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு எமது முழு
அடையாளம் நாம் ஒரு தூய ஆத்மா. நமக்கு வேற எந்த அடையாளமும் இல்லை. நாம் தனித்தவர்கள் அல்ல, பரபிரம்மத்தின் ஓர் அங்கம். முழுமையே இந்த பரபிரம்மே நம்மை கவனித்துக் கொள்கின்றது. அதனால் நமக்கு எதிர்காலத்தை பற்றிய கவலை இல்லை, பயம் இல்லை. நாம் ஒரே ஒரு பாதையில் மட்டும் முன்னேற வேண்டும். எமது ஆத்ம முன்னேற்ற பாதை நடு அச்சு சுழுமுனை நாடி. சுழுமுனை நாடியில் நாம் முன்னேறுவதற்கு எமது விருப்பம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். தூய்மையான நேர்மையான தேடுதல், சத்தியத்தில் உறுதியாக நிற்கும் நிலை, தர்மம், நல்லொழுக்கம், சத்தியம், இவை எமக்கு முழுமையான மன திருப்தியையும் மன நிறைவையும் தந்து எமக்கு ஆனந்தத்தை அளிக்க வல்லது. அவற்றை நாம் உணர்ந்திருப்போம். எமது நற்பண்புகள் எமக்கு ஆனந்தத்தை தருவதை நாம் உள்ளூராக உள்முகமாக அதை உணர்ந்திருப்போம். மற்றும் அவற்றின் பலன்களை நாம் அனுபவித்திருக்கின்றோம். எனவே நாம் இன்றைய நாளில் ஸ்ரீ மாதாஜியிடம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, நான் என்னை முழுமையாக உங்களுக்கு எனது இதயத்தை முழுமையாக திறக்கின்றேன். எனது நற்பண்புகளை மேலும் மேலும் ஒளிரச் செய்து எனக்குள் ஒளிந்திருக்கும் வேண்டாதவை அழிவுகரமானவை அனைத்தையும் முழுமையாக என்னிடமிருந்து அகற்றிவிடுங்கள். இந்த ஆத்ம ஞானம், ஆத்ம ஒளி மூலம் அந்த இருளை, எனக்குள் இருக்கும் இருளை முழுமையாக அகற்றி விடுங்கள். அறியாமை இருளை முழுமையாக அகற்றி விடுங்கள். எனது ஆத்ம விழிப்புணர்வை முழுமையாக நிலைநாட்டி தாருங்கள். எனது ஆத்மாவை ஒளியூட்டி பரமாத்மாவோடு ஒன்றான நிலையை எனக்கு தந்தருங்கள். அந்த தியான நிலை, அமைதியான நிலை, பாதுகாப்பான நிலையை எனக்கு தந்தருங்கள். நமது வலது கையை தலையுச்சிக்கு மேல் ஒரு 2 அங்குலம் உயர்த்தி நாம் நுண்ணதிர்வுகளை அவதானிப்போம். உச்சிக்குழி விரிவடைவதை நாம் காணலாம்.
சுழுமுனை நாடி முழுவதிலும் கவனத்தை வைப்போம். மூலாதாரம், எமது சுழுமுனை நாடியின் பலம் அன்னை குண்டலினி சக்தியாகும். அவரே எமது தூய விருப்பம், மன உறுதி, தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை. எமது மனதில் எந்த விசாரங்களும் இல்லை, எந்த எண்ணங்களும் இல்லை. எண்ணங்கள் அனைத்தும் பொய்யானவை. அவை எமது மமகாரம், அகங்காரத்தால் வருபவை. ஆத்மாவின் வழிகாட்டல் தெய்வீகமானது. அது உள்ளுணர்வு மூலம் நாம் உண்மையை உணரும் நிலையாகும், எண்ணங்கள் அல்ல. ஆத்மாவின் வழிகாட்டல் நாம் உண்மையை உள்ளுணர்வில் உணரும் நிலை, அமைதியாக உணரும் நிலை. நிலையில் நாம் நிர்விசார சமாதி மந்திரம் சொல்லுவோம். ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விசார சமாதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. ஸ்ரீ மாதாஜி, நீங்களே அந்த நிர்விசார சமாதி நிலை, தியான நிலை. நான் அதற்கு தலை வணங்குகின்றேன். இப்பொழுது நிர்விகல்ப சமாதி மந்திரம் சொல்லுவோம். ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விகல்ப சமாதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. ஸ்ரீ மாதாஜி, நீங்களே நிர்விகல்ப சமாதி நிலை. எனது மனதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாது பரம்பொருளோடு ஒன்றான நிலை. நான் அந்நிலைக்கு சிரம் தாழ்த்தி தலை வணங்குகின்றேன். தமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து சிறிது நேரம் இந்த தெய்வீக அன்பின் அலைகள், பரம சைத்தன்யத்தை நாம் உணர்வோம். இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு சங்கராந்தி, அதாவது தைப்பொங்கல் உரையை நாம் கேட்போம். முதலில் ஒரு சிறிய உரை, 4 நிமிட உரையை கேட்ட பின்பு அதன் பின்பு ஒரு 10 நிமிட உரையை கேட்போம்.
आज संक्रांति। संक्रांति का मतलब है आज कुछ तो भी नवीन होना। आपके अंदर कुंडलिनी का जागरण हो गया और आप पहले ही से नवीन हो गए। लेकिन संक्रांति के दिन अब ये जान लेना चाहिए कि अपने अंदर बैठी हुई देवी जो है उसे खुश करना, उसको खुश करने के लिए क्या करना चाहिए। तिल और गुड़ दिया, ये होता है प्यार के लिए, आपस का प्यार बढ़ाने के लिए तिल और गुड़ देते हैं। और आज सूर्य अपना स्थान छोड़ के उत्तरायण में हमारे पास आया। इस वक्त हमें उससे बहुत धन्यवाद देना चाहिए। उसकी कृपा से अपने देश में न जाने क्या क्या होता है। आज सबको सूर्य को नमस्कार करना चाहिए और उसकी शक्ति, उसका ज्ञान और प्रकाश हमारे अंदर आना चाहिए। मैं तो यही कहूंगी कि तुम लोग सब जागृत हो गए हो, तुम्हारे अंदर चैतन्य बह रहा है। अब इस चैतन्य को इस्तेमाल करो, अपने अंदर शक्ति लाओ और अपने अंदर शांति लाओ और दुनिया को बताओ कि अपने ही अंदर ये शक्ति है और इसे हमें प्राप्त करना। अपने गुणों से और अपने सत्य वचनों से इसे पनपाओ, इसे बढ़ाओ। आज का दिवस विशेष होता है कारण सूर्य का आज विशेष उपकार हमारे ऊपर है। इसके लिए धन्यवाद होना चाहिए। आपको बहुत कुछ मिला है और भी मिलना, बहुत मिलेगा। इसको बढ़ाना चाहिए। और इतनी पूजा आपने मेरी करी है, मैं तो हैरान हूँ। कितनी मेरी पूजा करके आप क्या चाहते हैं। मैं चाहती हूँ कि आप बड़े भारी सहयोगी बन जाए और हजारों लोगों को इस दुनिया में सन्मार्ग में लगा, अच्छाई सिखाएं और अपने अंदर उस शक्ति को एहसास करे जो आपके अंदर बह रही है। आप सबको देखकर मुझे बड़ा आनंद आ रहा है। तो अब हम चलें।
where we celebrate the change of the axis of the sun, and that he moves towards the Tropic of Cancer. Tropic of Cancer is the one which represents the motherhood. The motherhood of the earth. This Tropic of Cancer has passed through quite a big area of land, while the Tropic of Capricorn has not. And the area through which it has passed, it has created different beautiful manifestation of the motherhood qualities on this earth. We celebrate this change because the sun has now moved into the new dimension, so that all over the world there will be the warmth of the sun. Warmth of the sun represents the warmth of God's love. This is the reason why we celebrate this festival by giving you some sort of a sweet made out of sesame seeds. Sesame seeds are given because they are also heat giving. And now, as we are coming from the cold, we come to the hot season in a way, hotter season. So, to prepare you with that warmth of the sun, these special things are made out of the seed of sesame to represent the oncoming warmth and the warmth of the sun. Though in India the heat is too much, still people are waiting for this time to come in, and they celebrate it with such a warm heart. At this time, it is said that we give you this sesame seed and the sugar to eat, but now you must speak in a sweet manner. God Gola means you must speak in a sweet manner. Speaking in the sweet manner is very important. Some people think it is smart to speak in a rude manner, or is very intelligent to be sharp on people. But no one likes this kind of a personality. You may be intelligent, you may be very sharp and smart. Maybe on a television people may like to see you, but not as companions, as friends. To speak in a very sweet manner is a sign
of good breeding, good culture, and fear of God. Those who fear God will never speak rudely to another person, because in another person also the same spirit is shining. And why should we be sharp or angry with another person who is created by God Almighty as we are created? So this loving, beautiful relationship that we have with each other after Surge Yoga especially, let us express in talking to each other sweetly. There are so many ways by which we could be sweet. There are little things if you do. You can create a lot of sweetness, but you need not a sharp tongue, but a sharp memory. I tried these things many a times. Once, one of the Sajogi, who is a very good Sajogi and an active Sajogi, was going in the car with me, and his knife was stolen by the driver or somebody, and got very angry, the driver. I said, forget it. You see, he's a poor man, so he has taken it away. Doesn't matter. Just forget it. He says, no, it was because it's a present to me from somebody who was in Switzerland. And it's a Swiss knife, which I was keeping with me. So I feel sorry that I've lost it. When I went to Switzerland, I bought that kind of same knife for him. When I came and I gave him, he didn't have words to say anything. He said, Mother, how did you remember? After such a long time, how did you manage to get this knife? I said, I have a very good memory. That's the trouble with this. The memory is so good that sometimes I just don't know. I may embarrass some people with my memory. It is that good. I don't forget anything whatsoever. I, of course, forget all the bad things, because no use remembering bad things. No use thinking of that. Because of forgiveness, you can always forget the bad things. And if you remember the good things, your joy becomes multiplied. If you try to remember something bad, then your joy goes down. Every time you see a person, try to remember what good that person has done to you, what good that person has. If you have memory for good things, you will have a very nice time. Now, today is the day when you are all leaving India. Some of you will be leaving day after tomorrow. Whatever it is, I have to tell you one thing, that whatever was possible has been done here for you people, to give you joy and happiness. Now, when you are going back, try to remember all that was said to you, all that was nice, how people praised you, how they loved you, how they were kind to you, how you met some nice people, what nice experiences you had. But don't brood over things which are worthless. It's all right. Somebody must have said something harsh to you, or you might have said something harsh to someone. Just forget it. Try to understand that you are spoiling your chances of enjoying life. Nobody is hurt by that. So try to be extremely happy that you have met so many people, that you have had weddings, that you have seen so many weddings. We have had a nice time, and every bit of it was full of joyous vibrations. Of course, today some of you would be a little unhappy. I can understand that, because your spouses are leaving, somebody's husbands are going away, or somebody's wives are going away. So I can see some of them are looking rather miserable about it. But that's a good thing, because it is out of love and out of attraction for each other, for
enjoying the company of each other. That's suggestive of something very good to me. But still, I would say that after all, you are going to meet each other, and remember all the good things that you have said to each other, you have enjoyed with each other, and try to keep happy. Because these days will pass very fast. In Sahaja Yoga, you just forget time, everything, the time passes so fast, and all these things will pass over, and you will be again united with your husbands or wives, whatever may be the case. So there's nothing to feel very sad about all these things, and to keep smiling and laughing. So when they are departing also, they should not see your last face full of tears, but but remember the face of assurance and courage that the hope is there. We are going to meet very soon, and there's nothing to feel very sad about. Today is a day to make joy and to enjoy everything and to feel the blessings of God all around us. The sun has come uh, back in his own glory, and we have to wish him all success in the coming year, because in this part of Maharashtra, as you know, there has been no rain, there has been problems with them, and we have to wish him success so that he can bring forth the rain and all that is needed out of this solar energy that we have in this country. And you have to be beaming like the sun when you go back to your countries, that your countries are not so hot as ours are. Neither you have that much of warmth there. And you can find that why people are so warm and so much loving, because we have the sun with us. Now you carry the sun with you, and you give them love and affection and warmth, and let them feel that the sun has been brought from India by you. Whenever I have traveled anywhere in any country, the sun used to be there very bright. So they said that there's a saying that when the Indians travel, they carry the sun with them. Of course, you can't carry the sun in your pockets, but we must be carrying it in our hearts, the sun. That must be the reason. That's why the sun was shining so well, and everybody came out with their good dresses and everything were enjoying. So this is what it is, that you have to carry the sun with you, speaking sweetly today and forever to each other, to be friendly, to be helpful, to be kind, because you are yogis. You are not ordinary people. You are yogis. You represent that category of people who are known for their righteousness, for their goodness, and for their compassion and love. So I wish you all best of luck. Enjoy your journeys, enjoy everything, and pass this joy that you have achieved here to other people, to other Sajogis, and to other people who are not even Sajogis. May God bless you with that. இப்பொழுது நாம் ஆதித்ய கிருதயம் மந்திரம் தமிழில் கேட்டு பின்பு சமஸ்கிருதத்தில் கேட்போம். இந்த ஆதித்ய ஹிருதய மந்திரம் அகஸ்திய முனிவரால் ஸ்ரீராமபிரான் ராவணனை யுத்தத்தில் எதிர்கொண்டு களைத்து நிற்கும் வேளையில் அகஸ்திய முனிவரால் ஸ்ரீராமபிரானுக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது நாம் அதை தமிழில் கேட்போம், பின்பு சமஸ்கிருதத்தில் கேட்போம்.
போரினில் களைப்பினாலே சோர்வினில் ஸ்ரீராமனே நேரிலே ராவணன் நின்றான் போரினை தொடர் செய்யவே தேவர்கள் சூழ்ந்திட அங்கே போரினை காணவே வந்த மாமுனி அகத்தியர் அவரும் ராமனின் அருகிலுரைத்தார். ராமா ராமா மகாவீரா கேளாய் சொல்வேன் ரகசியம் போரினில் பகையை வென்று சேர்ந்திடும் வெற்றி நிச்சயம் ஆதித்ய இதயம் என்னும் பகை அழிக்கும் மந்திரம் ஓதினால் இதை தினந்தோறும் ஒப்பிலா வெற்றியை தரும் மாறாத மங்களம் தருவான் தீரா பாவம் தீர்த்திடுவான் சோகம் தீர்க்கும் சூரிய தேவன் ஆயுளையும் வளர்த்திடுவான் தேவாசுரர் பணிந்தேற்றும் தேவன் சமத்துவநாயகன் பேரொளியாய் கிரணம் கொண்டு பாராளும் பாஸ்கரன் தேவர்கள் ஆற்றல் தன்னை காட்டிடும் தேஜேஸ்வரன் தேவாசுரர் குலம் தன்னை காத்திடும் ஒளிக்கீற்றவன் ஈசன் விஷ்ணு பிரம்மா கந்தன் பிரஜாபதி குருவும் அவன் காலன் இந்திரன் வருணதேவன் சோமன் தனநாயகன் வசு சாத்யா மனுக்கெல்லாம் அவனே ஆதியானவன் வீசும் காற்றும் தீயும் அவனே பருவங்கள் செய்கின்றவன் ஆற்றலை அருளும் கிரணன் அதிதி மைந்தன் முதற்கோளன் கீற்றன பொன்னொளி வீசி காலை பொழுதை தருகின்றவன் பரியேழும் பரிதியின் ஒளியாய் விரியும் பல செங்கிரணமாய் புற அக இருளை நீக்கும் பறவையாம் ஒளியானவன் குளிரை கருவில் எரியச் செய்து ஒளியாய் விண்ணில் அளிப்பவன் அதிதி மைந்தன் ஒலிக்கும் சங்கு அதிலே விழிப்பளிப்பவன் இருளை மறைக்கும் வானநாதன் மறைமூன்றின் சாதகன் மலை தாண்டி விரையும் வேகன் மழை தருவோன் நீர் சிநேகிதன் ஒளிவட்ட செந்நிறத்தோன் அதனுள் யாவும் எரிப்பவன் கவியானோன் சகத்திற்கெல்லாம் விழிப்பினை தருகின்றவன் நட்சத்திரம் கோள்களுக்கெல்லாம் அவனே தலைநாயகன் உச்ச ஆற்றல் மிகுந்தொளிர்வோன் பன்னிரு ஆத்மனானவன் கிழக்கு மலையில் எழுபவா போற்றி மேற்கிலே மறைபவா போற்றி நாளின் நாயகா போற்றி கோளின் கோவே போற்றி ஆயிரம் கிரணோன் போற்றி ஆதித்ய தேவனே போற்றி செந்நிறமங்கலன் போற்றி வென்றிடும் தேவனே போற்றி வீரியனே உக்ரனே போற்றி வண்ணமயதேகனே போற்றி மலர்ந்திடச் செய்பவா போற்றி மார்த்தாண்டனே போற்றி போற்றி மும்மூர்த்தியரின் தேவா மிளிர்கின்ற ஆதித்யனே ரௌத்ரமாய் உருவம் கொண்டு ஒளிர்பவா போற்றி போற்றி அஞ்ஞானம் பகையை எல்லாம் அழித்திடும் அருளே போற்றி செய் நன்றி கொன்றார் அழிக்கும் தெய்வீக ஒளியே போற்றி செயல்களுக்கெல்லாம் ஆற்றலாகும் தங்கத்தீ போலானவன் இருளை நீக்கும் அழகு ஒளியோன் உலகின் சாட்சியானவன் ஆக்குவோன் அழிப்போனவனே அகிலத்து உயிர்களையெல்லாம் நீரினை ஒளியால் உண்டு மாரியாய் பொழிகின்றவன் உயிர்களெல்லாம் உறங்கும் போதும் உறங்காது விழித்திருப்பவன்
அக்னிஹோத்திரர் அவர் நாடும் அரும் பலன்தானானவன். வேத நெறிகள் வடிவம் ஆகி அதன் பலனும் என்றானவன். யாதொரு செயற்கும் புவியில் அவனே ஆற்றலாகிறான். அச்சம் துன்பம் வரும்போதும் பேரிடர்கள் வரும் போதிலும் நிச்சயம் கைவிடமாட்டான் தன் பதம் துதிப்போர்களை. ஆதித்ய இதயம் இதனை மும்முறை ஒரு நாளிலே ஓதினால் ஒரு மனதாக வெற்றிகள் வசமாகுமே. வென்றிடுவாய் விரைவில் நீ ராவணனை ஸ்ரீராமனே என்றுரைத்து அகத்தியரும் வந்த வழி திரும்பினார். சூரியன் ஸ்தோத்திரம் கேட்டு வீரியமுற்றான் ஸ்ரீராமனே. கருணை உள்ளம் கொண்டவன் தன் கவலைகளை கலைந்திட்டான். கதிரவன் துதியை பாடி மகிழ்ந்தான் ஸ்ரீராமனே. மும்முறை நீரை பருகி தெம்புடன் வில்லேந்தினான். போர் செய்ய ராவணன் எதிரில் வருவதை கண்ணுற்றவன் வீரமாய் நிமிர்ந்தே நின்றான் ராவணன் வதம் செய்யவே. ஸ்ரீராமன் முகம் கண்டு பகலவன் உளம் குளிரவே ராவணன் முடிவை காணும் நேரம் வந்ததென்றான். श्री आदित्य हृदय स्तोत्रम्। ओम अस्य आदित्य हृदय स्तोत्रस्य अगस्त्य ऋषिः अनुष्टुप् छन्दः आदित्य हृदय भूतो भगवान् ब्रह्मदेवता निरस्ता शेष विघ्नतया ब्रह्मविद्या सिद्धौ सर्वत्र जयसिद्धौ च विनियोगः। ततो युद्धपरिश्रान्तं समरे चिन्तया स्थितं रावणं चाग्रतो दृष्ट्वा युद्धाय समुपस्थितं। दैवतैश्च समागम्य द्रष्टुमभ्यागतो रणम् उपगम्याब्रवीद्राममगस्त्यो भगवांस्तदा। राम राम महाबाहो शृणु गुह्यं सनातनं येन सर्वानरीन् वत्स समरे विजयिष्यसि। आदित्यहृदयं पुण्यं सर्वशत्रुविनाशनं जयावहं जपन् नित्यमक्षयं परमं शिवं। सर्वमङ्गलमाङ्गल्यं सर्वपापप्रणाशनं चिन्ताशोकप्रशमनमायुर्वर्धनमुत्तमम्। रश्मिमन्तं समुद्यन्तं देवासुरनमस्कृतं पूजयस्व विवस्वन्तं भास्करं भुवनेश्वरं। सर्वदेवात्मको ह्येष तेजस्वी रश्मिभावनः एष देवासुरगणाल्लोकान् पाति गभस्तिभिः। एष ब्रह्मा च विष्णुश्च शिवस्कन्दप्रजापतिः महेन्द्रो धनदकालो यमः सोमो यपाम्पतिः। पितरो वसवः साध्या अश्विनौ मरुतो मनुः वायुर्वह्निप्रजाप्राण ऋतुकर्ता प्रभाकरः। आदित्यः सविता सूर्यः खगः पूषा गभस्तिमान् सुवर्णसदृशो भानुर्विश्वरेता दिवाकरः। हरिदश्वः सहस्रार्चिः सप्तसप्तिर्मरीचिमान् तिमिरोन्मथनः शम्भुस्त्वष्टा मार्तण्डकौंसुमान्।
हिरण्यगर्भः शिशिरस्तपनो हस्करो रविः अग्निगर्भोदिते पुत्रः शङ्खः शिशिरनाशनः व्योमनाथस्तमो भेदी रज्ञजुस्सामपारगः घनवृष्टिरपां मित्रो विन्ध्यवीथिप्लवङ्गमः आतपी मण्डली मृत्युः पिङ्गलः सर्वतापनः कविर्विश्वो महातेजा रक्तः सर्वभवोद्भवः नक्षत्रग्रहताराणामधिपो विश्वभावनः तेजसामपि तेजस्वी द्वादशात्मन्नमोऽस्तु ते नमः पूर्वाय गिरये पश्चिमायाद्रये नमः ज्योतिर्गणानां पतये दिनाधिपतये नमः जयाय जयभद्राय हर्यश्वाय नमो नमः नमो नमः सहस्रांशो आदित्याय नमो नमः नम उग्राय वीराय सारंगाय नमो नमः नमः पद्मप्रबोधाय प्रचण्डाय नमोऽस्तु ते ब्रह्मेशानाच्युतेशाय सूरायादित्यवर्चसे भास्वते सर्वभक्षाय रौद्राय वपुषे नमः तमोघ्नाय हिमग्नाय शत्रुघ्नायामितात्मने कृतघ्नघ्नाय देवाय ज्योतिषां पतये नमः तप्तचामीकराभाय हरये विश्वकर्मणे नमस्तमोभिनिघ्नाय रुचये लोकसाक्षिणे नाशयत्येष वैभूतं तमेव सृजति प्रभुः पायत्येष तपत्येष वर्षत्येष गभस्तिभिः एष सुप्तेषु जागर्ति भूतेषु परिनिष्ठितः एष चैवाग्निहोत्रञ्च फलं चैवाग्निहोत्रिणां देवाश्च क्रतवश्चैव क्रतूनां फलमेव च यानि कृत्यानि लोकेषु सर्वेषु परमप्रभुः एनमापत्सु कृच्छ्रेषु कान्तारेषु भयेषु च कीर्तयन् पुरुषः कश्चिन्नावसीदति राघव पूजयस्वैनमेकाग्रो देवदेवं जगत्पतिम् एतत्त्रिगुणितं जप्त्वा युद्धेषु विजयिष्यसि अस्मिन् क्षणे महाबाहो रावणं त्वं जहिष्यसि एवमुक्त्वा ततोऽगस्त्यो जगाम स यथागतम् एतच्छ्रुत्वा महातेजा नष्टशोकोऽभवत्तदा धारयामास सुप्रीतो राघवप्रयतात्मवान् आदित्यं प्रेक्ष्य जप्त्वेदं परं हर्षमवाप्तवान् त्रिराचम्य शुचिर्भूत्वा धनुरादाय वीर्यवान् रावणं प्रेक्ष्य हृष्टात्मा जयार्थं समुपागमत् सर्वयत्नेन महता वृतस्तस्य वधेऽभवत् अथर्वविरवदन्निरीक्ष्य रामं मुदितमनः परमं प्रहृष्यमाणः निशिचरपतिसंक्षयं विदित्वा सुरगणमध्यगतो वचस्त्वरेति इति श्रीमद्वाल्मीकीयरामायणे युद्धकाण्डे पञ्चाधिकशततमे सर्गे श्री आदित्यहृदयं नाम स्तोत्रं सम्पूर्णम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் பகைமையை அழிக்க வல்லது. இது ஆதிபராசக்தியால் அகஸ்திய முனிவருக்கு அருளப்பட்டு அகஸ்திய முனிவர் ஸ்ரீராமபிரானுக்கு உபதேசித்தார். நாமும் என்று வேண்டிக் கொள்வோம். தாயே, எமக்குள் இருக்கும் அனைத்து பகைமை உணர்வுகளையும் முழுமையாக அழித்து விடுங்கள். அன்னையின் அன்பு மட்டுமே எமது இருதயத்தில் முழுமையாக நிறைய அருள் புரியுங்கள். எமது வலது நாடி சூரிய நாடியாகும். ஸ்ரீ மகா கணேசர் ஆன ஸ்ரீ இயேசு கிறிஸ்து அவர்கள் சூரியனில் வாசம் செய்கின்றார். நமக்கு மன்னிக்கும் திறனை தந்தருள்பவர். மன்னிக்கும் திறனே அனைத்து பகை உணர்வுகளையும் அழிக்க வல்லது. ஸ்ரீ மாதாஜி நமது ஆகிய சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி அதில் அன்பு, கருணை, முழுமையான பணிவை நமக்கு தந்தருளுங்கள். நமக்கு மன்னிக்கும் திறனை முழுமையாக தந்தருளுங்கள். ஆத்மாவின் கண்ணியத்தையும் மேன்மையையும் உணரும் மன உறுதியை நமக்கு தந்தருளுங்கள். மாதாஜி இன்றைய தியானத்தை இந்த நன்னாளில் நம் அனைவரையும் இங்கு கூட்டி நமக்கு இந்த தியானத்தில் மேலும் மேலும் அருளுரைகள் மூலம் நமக்கு தூய ஞானத்தை, தூய ஒளியை, ஆத்ம ஒளியை நமக்குள் தந்து அந்த ஒளி மூலம் நம்மை வழிகாட்டி நம்மை வழி நடத்தி நம்மை ஆத்ம முன்னேற்ற பாதையில் தொடர்ந்து நம்மை எடுத்துச் செல்வதற்கு நமது இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும். இப்பொழுது குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது முறை இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை. கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். ஃபேஸ்புக் மற்றும் Zoom மூலமாக இணைந்த அனைவருக்கும் எமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும். Zoom-இல் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம்.